பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காலை பொழுது எப்படி இருக்குது? சந்தோஷமா இருக்கிறா? மன ரம்யமா இருக்கிறா? இந்த இடம் பாத்தீங்களா, ரொம்ப மன ரம்யமான ஒரு இடம். இது எங்கன்னு பாக்குறீங்களா? மியான்மர் தேசம் இருக்குல்ல, பர்மா தேசம், அதனுடைய ஒரு பெரிய ஆறு ஓடுகிறது. அது யாங்கோன் நதி அப்படின்னு சொல்றாங்க. அந்த நதி கரையில இருந்து கொண்டு உங்களோட பேசுகிறேன். இந்த பெரிய நதியை பாக்குறீங்க, கொஞ்ச தூரம் போனது கடல்ல கலக்குது. இங்க இருந்து பார்த்தாலே தெரியுது. ரொம்ப அழகான ஒரு இடம். இந்த இடத்துல இருந்து உங்களோடு பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். மியான்மர் தேசம் ரொம்ப அழகான ஆசீர்வாதமான தேசமா இருக்குது. ஆனா ஜனங்கள் தான் பாவம், பலவிதமான சிரமங்களை சந்திக்கிறாங்க. இங்க ஒரு நிரந்தர சமாதானம் உண்டாக நம்ம கருத்தா ஜெபிக்கணும். உள்நாட்டு யுத்தம் நடந்து ரத்த சிந்துதல் இதெல்லாம் நிறுத்தப்பட்டு மக்களுக்குள்ள சமாதானம் உண்டாக ஜெபிக்கணும். இங்க வந்தபோது அதுக்கு தான் கண்ணீரோட நாங்க ஜெபித்து இருக்கிறோம். மாற்றம் வரும் என்று விசுவாசிக்கிறோம். நீங்களும் இந்த தேசத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. சரியா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எங்க வாழ்க்கையிலே பிரச்சனை, போராட்டமா இருக்குதையா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணு கவலைப்படாதங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவ வசனம் தருகிறார். ஏசாயா 32:18 என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாக தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஜனம் சமாதானமான ஒரு தாபரம், நிலையான ஒரு வாசஸ்தலம், அமைதியாய் தங்கும் இடம். நிலை இல்லாம அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சொந்தமா ஒரு வீடு இருந்தா செட்டில் ஆகலாம். ஒவ்வொரு வீடா மாறிக்கிட்டு இருக்கோம். வேலை மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு நிலையா இருக்க முடியல. பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது. ஒரு நிலையா ஒண்ணுமே செய்ய முடியல. ஆண்டவர் சொல்றாரு, என் ஜன நிலையாக அது தங்குற இடம், தாபரங்கள், அமைதி, சமாதானம் உள்ள இடங்களிலே குடியிருக்கும்படி செய்வேன். உங்களுக்கு தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். வெளிநாடு ஒன்றுக்கு ஊழியத்துக்கு போயிருந்த போது ஒரு அன்பான சகோதரர் அவருடைய வீட்டிலே எங்களை தங்க வைத்திருந்தாராம். அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போன அந்த தெருகு குறுகினது. எங்க பார்த்தாலும் ஜன கூட்டம், ஒரு மாதிரி கலவர பூமி மாதிரி இருக்குது. வீட்டுக்குள்ள வேகமா கூட்டிட்டு போயிட்டாங்க. வீட்டு விட்டு வெளியே வந்துடக்கூடாது. வெளியே இறங்கினாலே பிரச்சனை தான். இது ஒரு சரியான இடமே இல்ல பிரதர். எங்களுக்கு இந்த இடம் அமைதி இல்லாத இடம், ரவுடிகள், குடிகாரங்க, துன்மார்க்கர் சுற்றி திரிகிற இடம். வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் சேஃப், வெளியே இறங்கினாலே பயமா தான் இருக்கும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இடத்துல இந்த ஆண்டவர் மாற்றி எங்களுக்கு ஒரு நல்ல அமைதியான சூழ்நிலை தரணும், ஜெபிங்கன்னு சொன்னாங்க. உண்மையிலே அது ஒரு வேதனையான, ஒரு சந்தோஷமா வாழ முடியாத சூழ்நிலை தான். பயந்து அவங்களுக்காக ஜெபித்துட்டு வந்தோம். ஒரு வருஷம் கழிச்சு போனா சொந்த வீடு வாங்கிட்டோம். இப்ப நிலையா குடியிருக்கிற இடம் ஆண்டவர் தந்துட்டாரு. அந்த இடத்தை கூட்டு போனா ரொம்ப அமைதியா இருக்கு. ரோடு பெருசா இருக்குது, நல்ல மரங்கள் இருக்குது, செடிகள் இருக்குது. வீட்டுக்கு வெளியில ஒரு அமைதியான சூழ்நிலை. சொன்னாங்க, முன்பு இருந்த இடத்துக்கு இருக்கிற எவ்வளவு பெரிய வித்தியாசம். ஆமா பிரதர், ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு ஒரு சமாதானமான ஒரு குடியிருப்புக்குள்ள கத்தர் கொண்டு வந்துட்டாரு. சூழ்நிலை இந்த பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க ரொம்ப அமைதியானவங்க, நல்லவங்க. இந்த இடமே ஒரு அமைதியா இருக்கும், ஒரு சமாதானமா இருக்கும்னு சொன்னாங்க. வாக்கிங் போறதுக்கெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும்னு சொன்னாங்க. இதுதான் ஆண்டவர் கொடுத்த வாக்கு. சமாதான தாபரங்களிலே நான் குடியிருக்க பண்ணுவேன். யார்? என்னுடைய ஜனம். நீங்க அவருடைய ஜனமா இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்களா? தேவ ஜனம்னா எப்படி இருக்கணும்? அவர் பரிசுத்தமுள்ளவரா இருக்க போல பரிசுத்தமா இருக்கணும். அவர் அன்புள்ளவரா இருக்கிறத போல அன்பா இருக்கணும். அவர் சாந்தமா இருக்கிற மாதிரி சாந்தமா இருக்கணும். அப்பதானே தேவ ஜனன் சொல்ல முடியும். இஷ்டப்படி பாவத்துல வாழ்ந்து கொண்டு நானும் தேவ ஜனந்தான், அவர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு எப்படி முடியும்? அப்ப இயேசுவை நம்முடைய உள்ளத்துல சொந்தமாக்கி கொண்டு, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, உம்முடைய ஜனம் அப்படின்ற அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்காக எல்லாத்தையுமே கர்த்தர் செய்வார். சமாதானமான தாபரங்களிலே தங்க வைப்பார். நிலையான இடத்திலே குடியிருக்க பண்ணுவார். உங்களுக்கு செய்வார். சொந்த வீடு தருவார், நிலையான ஒரு வேலை தருவார், நிலையான பிசினஸ் தருவார். அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறோங்க, அப்படியே ஒரு நிம்மதி இல்லாம இருக்கிறோன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிங்க. ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடத்துல உங்களை குடியிருக்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவே நான் உங்க ஜனமா இருக்கணும்,
எப்பவும் உங்க பிள்ளையா உங்களுடைய குடும்பமா நாங்க இருக்கணும். நாங்க சமாதானமான இடத்துல, நிலையான இடத்துல ஆண்டவரே சந்தோஷமா நாங்க குடியிருக்கும்படி செய்வேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. எங்களுக்கு சொந்தமா ஒரு இடத்தை கொடுத்து அந்த இடம் சமாதானமா, நிம்மதியா, பாதுகாப்பா இருக்கும்படியான ஒரு இடத்தை அருளி எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.